திரையுலகில் மிகப்பெரிய சாதனை படைத்த இளைய தளபதி விஜய் அவர்கள் தற்போது அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் இவர் நடத்திய மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தில், அதாவது கரூரில் நடந்த பிரச்சாரத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியும். இந்த பிரச்சாரம் மேற்கொண்டு இருக்கும் பொழுது கூட்ட நெரிசலின் காரணமாக அந்த ஒரு நேரத்தில் மிகப்பெரிய ஒரு விபத்தானது ஏற்பட்டது. அதாவது கூட்ட நெரிசலில் சிக்கி மட்டுமே 41 பேர் வந்து பலியாகியிருக்காங்க. அந்த சம்பவம் எல்லாருடைய மனசுலையுமே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்தது அப்படின்னே சொல்லணும். ஸோ அதை பற்றி இப்போது சிபிஐ விசாரணை வந்து தீவிரமாக வந்து நடத்திட்டு இருக்காங்க. அந்த விசாரணையில் என்ன விஷயங்கள் எல்லாம் வந்து தெரிய வந்திருக்கு, அதை பற்றி தான் இந்த பதிவு நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ கடந்த 8 நாட்களாகவே சிபிஐ வந்து ரொம்ப தீவிரமான விசாரணை வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த விசாரணையில் அதிகாரிகள் விசாரணை நடத்திட்டு இருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பாக முன்னறிக்கையை வந்து கரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் வந்து தாக்கல் செய்தார். ஸோ கரூர் மாவட்டத்தில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி நடந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜயனுடைய பிரச்சார கூட்டத்தில் தான் இப்படி ஒரு துயர சம்பவம் வந்து ஏற்பட்டது. இது எல்லாத்தையுமே வந்து உலுக்கி எடுத்தது அப்படின்னே சொல்லலாம். வேலுசாமிபுரத்தில் நடந்த அந்த கூட்டத்தில் மட்டுமே நெரிசலில் 41 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. இது மாநிலம் முழுவதுமே ஒரு அதிர்வலையை வந்து ஏற்படுத்தினது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது. அரசியல் வரலாற்றில் இது வந்து யாராலையும் மறக்க முடியாத ஒரு விஷயமா கூட நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இவ்வளவு பெரிய விஷயம் எப்படி நடந்தது அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்குது. இந்த சம்பவம் குறித்து முதல்ல உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரில் ஜிஜி அஸ்கர் கார்கா தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவானது அமைக்கப்பட்டு தீவிரமான ஒரு விசாரணை வந்து போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த குழு அக்டோபர் 5ஆம் தேதி கரூர் வந்து அந்த சம்பவ இடத்தை நேரிலே வந்து பார்த்து ஆய்வு செய்துட்டு வந்து போயிருக்காங்க. ஸோ இதை அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த கூட்ட நெரிசலானது எப்படி ஏற்பட்டது, மின்வாரியம், மருத்துவம், பொதுப்பணித்துறை, இப்படி நிறைய அதிகாரிகள்கிட்ட வந்து விசாரணை வந்து நடத்திட்டே இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே அந்த இடத்துல இருந்திருக்காங்க. எல்லாத்துக்கிட்டையுமே வந்து கேட்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமான கருத்துக்களை தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர எது உண்மை அப்படின்னு இன்னுமே வந்து தெரிய வரல. ஏன்னா மின்வாரியத்தில் கரண்ட் இல்லைன்றாங்க, மருத்துவம் சரியாக இல்லை, ஏன் அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் வந்துச்சு, இந்த மாதிரியான பல எக்கச்சக்கமான கேள்விகள் எல்லாத்தோடைய மனசுலையும் வந்து எழுந்துகிட்டே தான் இருக்குது. தமிழக வெற்றி கழக நிர்வாகியாக இருக்கக்கூடிய இருவர் தான் 2 நாள் காவலில் எடுத்து விசாரிச்சிருக்காங்க. ஸோ இந்த நிலையில் அக்டோபர் 13ஆம் தேதி உச்சநீதிமன்றம் வழக்கை சிபிஐக்கு வந்து மாற்றி கொடுத்துருச்சு. ஸோ சிபிஐ கிட்ட இந்த விஷயம் எப்போ போனதோ அப்போலேருந்து அந்த அதிகாரிகள் வந்து ரொம்ப தீவிரமாக வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதையடுத்து ஐபிஎஸ் அதிகாரி பிரவீன்குமார் தலைமையில் ஏடிஎஸ்பி முகேஷ் அவர்களும் டிஎஸ்பி ராமகிருஷ்ணன் உள்ளிட்டவரும் சிபிஐ அதிகாரிகள் குழுவும் சேர்ந்து இந்த விசாரணை வந்து நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக சிபிஐ வந்து தீவிரமான ஒரு விசாரணை வந்து நடத்திட்டுருக்கு அப்படின்னே தான் சொல்லணும். சிபிஐ விசாரணை பார்த்திங்கன்னா, கலெக்டர் அலுவலக வளாகத்தில் சுற்றுலா மாளிகையில் தங்கி வழக்கு சம்மந்தப்பட்ட ஆவணங்களை எல்லாத்தையுமே வந்து விசாரிச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த வழக்குக்கு என்னென்ன தேவையோ அந்த ஆவணங்களையும் சாட்சிகளையும் விசாரணை வந்து செய்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேலுச்சாமிபுரம் சம்பவ இடத்துக்கே இவங்க நேர்லேயே போயிருக்காங்க. அங்கே என்ன தான் நடந்திருக்கு, என்ன மாதிரியான சுச்சுவேஷன் அந்த இடத்துல வந்து ஏற்பட்டது அப்படின்றதெல்லாம் இவங்க வந்து நல்லா ஆய்வு செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அந்த கூட்டத்தில் ஒரு சில தொண்டர்கள் மரத்தின் மீது ஏறி கிளையெல்லாம் முறிஞ்சு விழுந்திருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது கூட ஒரு காரணமாக இருக்கலாமா அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து சந்தேகப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இதை சுற்றி வனத்துறை அதிகாரிகள்கிட்ட கூட இந்த சிபிஐ குழு போய் விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா சிபிஐ அப்படின்ற ஒரு கஸ்டடிக்கு ஒரு கேஸ் போயிடுச்சு அப்படின்னா அவங்க நாலாபுறமும் இருந்து விசாரணைகளை வந்து எடுத்து ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ கண்டிப்பாக இதுக்கான ஒரு தீர்வு தெரிஞ்சிடும் அப்படின்ற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த 41 பேரோட உயிரிழப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக யாராலையுமே மறக்க முடியாத ஒரு சம்பவம். எப்படி முதன்முறையாக நம்மளுடைய நாட்டில் சுனாமி ஏற்பட்ட போது அதனுடைய தாக்கத்தை எல்லாரும் பார்த்தாங்களோ அதே மாதிரி தாங்க அரசியலில் இது வரைக்கும் இப்படி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது அப்படின்னே சொல்லலாம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஒரு சில நாட்கள் தங்களுடைய ஊர்களுக்கு சென்றிருந்த சிபிஐ அதிகாரிகள் மீண்டும் இப்போ வந்து தங்களுடைய பணிகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. திரும்பி வந்து விசாரணை வந்து நடத்தியிருக்காங்க, தீவிரப்படுத்தியிருக்காங்க அப்படின்னே சொல்லணும். ஏன்னா உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினர், காயமடைந்தவர்கள், காவல்துறை அதிகாரிகள், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அப்படின்னு எக்கச்சக்கமான ஒரு பேர் வந்து இதில் வந்து சிக்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லா தரப்புக்கிட்ட இருந்துமே வழக்குகள் வந்து விசாரிக்கப்பட்டுருக்கு, வாக்குமூலம் வாங்கப்பட்டுருக்கு. ஸோ இதுக்காகவே சிறப்பு குழுவானது நியமித்து தன்னுடைய பணிகளை வந்து சிறப்பாக செய்துட்ருக்காங்க. இன்னும் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படி இந்த வழக்கை மேற்பார்வை செய்ய ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரத்வோகி தலைமையில் ஒரு சிறப்பு குழுவும் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் எல்லை பாதுகாப்பு படை ஜிஜி சுமித் சரண் மற்றும் அதோடு சேர்த்திங்கன்னா தில்லி ரிசர்வ் போலீஸ் படையும் ஜிஜி ஜோனல் மிஸ்ரா ஆகியவரும் சேர்ந்து வந்து தான் செயல்படுறாங்க.
இந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாருமே வந்து நியமிக்கப்பட்டது எல்லாமே இந்த கரூர் விசாரணைக்காக தாங்க. குறித்த 8 நாளுக்கு அப்புறமா இப்போ தான் வழக்கே வந்து சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் இந்த வழக்கை பற்றின எந்த ஒரு விஷயத்தையுமே சிபிஐ இன்னும் வந்து வெளியிடலை அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் வந்து பகிர்ந்துக்கோங்க. இன்னும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம்.